ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்றோடு உன் கஷ்டகாலம் எல்லாமே முடிஞ்சு போய் இன்னையிலிருந்து உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பிக்க போகுது. இந்த சாயப்பாவை நம்பி வணங்கி வாழ்வதின் பலனாக உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்யணும் நான் முடிவெடுத்துட்டேன். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் நீ அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் நடந்து கொண்டதெல்லாம் போதும். இனி அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாளா நல்லது நடந்துரும், நம்ம எதிர்பார்த்தது நடந்துரும்னு ஆசையோடு காத்திருந்த உனக்காகவே உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் கைமேல் பலனாக நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்க போறேன். உன் மனசுல நீ எதை எதிர்பார்க்கிறியோ, எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை அழகாக நானே நடத்தி முடிப்பேன். உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதை போல இனி நல்ல விஷயங்கள் நடக்க போது. நீ எப்போதும் மகிழ்ச்சியாய் மனநிறைவோடு வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. நீ எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா நடந்துக்கிட்டாலும் மற்றவங்க அதை அப்படி நினைக்காம உன் மரியாதையே அவங்க தவறா பயன்படுத்திக்கிட்டு உன்னை மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள் என்றால் அதை பார்த்து நீ கோபம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ யார் மீதும் தீராத வெறுப்பும் கொள்ள வேண்டாம். நீ எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நடந்துகிட்டாலும் கெட்டவங்களா கெட்டது செய்யக்கூடிய எண்ணத்தோடு கெட்டவர்களாகவே வாழ்ந்து வரும் மனிதர்கள் அவர்கள் செய்யும் தவறுக்குண்டான தண்டனையை அனுபவிப்பாங்க. ஓ மனசுல பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு மன கஷ்டமும் வருத்தமும் இல்லாத நல்வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை நானே கொண்டு வரப்போறேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரியா போச்சு நீயே யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் தானாக சரியாகும். உன்னுடைய பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேணாம். கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் ஆக்கி காட்டுவேன். மனசுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு முழுங்கவும் மறைக்கவும் முடியாம நீ திணறத பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். உன் திறமை அனைத்தும் வெளிப்படும் காலம் வந்துருச்சு. இன்னும் நீ பேரும் புகழும் செல்வாக்கும் பெற்று வாழ போற. இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து விடு என் தங்கமே. யார் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தாலும் உன்னை கவலைப்பட வச்சாலும் நீ கோபப்படாத. உன் சாயப்பா என் குழந்தையான உன்னை அளவைத்த மனிதர்களை சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். யார் யார் உனக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் அவர்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. நல்லது நடக்க தாமதமாகுது, கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில உடனே நடந்துருதே நினைச்சு நீ வருத்தப்படவும் வேண்டாம். இப்போது நடக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போறேன். உனக்கு தேவையானது தானாக உன்னை வந்து சேர்ந்து விடும் என் செல்லமே. வாழ்க்கையில கவலைகள் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குறதும் தற்காலிகமாக்குறதும் உன் கைகளில் தான் இருக்கு. பிரச்சனைகளை நிரந்தரமாக்குனா நீ நோயாளியாக மாறி போவாய். தற்காலிகமாக்கி அதை தாண்டி கடந்து வந்து விடு. பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் மனிதர்களையும் தாழ்வாக நினைக்க வேணாம். ஏன்னா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில கோடீஸ்வரன் குடிசையில வாழ நேரலாம், குடிசையில இருக்கவே கோடீஸ்வரனா மாற நேரலாம். நொடியில் அனைத்து மாறக்கூடியதுதான் மனித வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எளிமையாகவும் பணிவாகவும் நேர்மையாகவும் வாழ கத்துக்கோ. உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அவங்க கிட்ட போய் மண்டியிடாம அவர்கள் முன் சிறப்பாக வாழ்ந்து காட்ட பழகு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது கெட்டதை சொல்லி தரப்போறேன். நீ எப்போது தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக நான் இருக்க போறேன். இனிமே உன் வாழ்க்கையில வீழ்ச்சியே கிடையாது. இந்த சாயப்பா
உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். வசதியா வாழணும்னு நினைச்சு வேலை செய்யறவங்களை விட தன்னுடைய பிள்ளைகள் வறுமை இல்லாம கஷ்டம் இல்லாம வாழணும்னு நினைச்சு உழைக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. அப்படி உன் வாழ்க்கையில உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாம நல்லா சந்தோஷமா நிம்மதியா வாழும்படி நான் வழிகாட்டுறேன் என் தங்கமே. இனி வரும் காலங்கள்ல கஷ்டம் 1 மடங்குன்னா சந்தோஷம் 10 மடங்கு உன்னை தேடி வரும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட வேணாம். உன் மனசுல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவித்துப்பதை பார்த்ததால தான் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக உன்னை தேடி வந்தேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எத்தனையோ இடையூறுகளை தாண்டி என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் சோகங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன். யாருடைய மனசை மாத்துனா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ உன் வாழ்க்கை சரியாகுமோ அவங்க மனசை மாத்தி உன்னையும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழச் செய்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும்படி செய்ய போறேன். இனிமே எல்லாமே நல்லதாக இருக்கும் என் தங்கமே. சந்தோஷமா வாழ்றோங்கிறத விட நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்றோம்னு நீ சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கிறது எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். நீ எப்போதும் புத்திசாலி பிள்ளையா பொறுமைசாலி பிள்ளையா அமைதியாக இருந்துவிடு. யார்கிட்ட வேணாலும் இறங்கி போலாம். ஆனா உன்னை வேணாம்னு ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளி கூட இறங்கி போக வேண்டாம். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்காத. அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனா மனசு இருக்காது. இப்போது நீ மனம் நொந்து பாடாயப்படுகிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன். நீ செல்லும் வழியெல்லாம் உனக்கான பாதையை நானே வகுப்பேன். உனக்கு முதலும் முடிவுமாக உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன் என் செல்லமே. மற்றவங்க விரும்பினதை நீ செய்யணும்னா நீ பொய் தான் பேசணும், பொய்யாதான் நடிக்கணும். அதனால மற்றவங்களுக்கு எது பிடிக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சதை செய்ய பழகு. உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கும்படியும் மகிழ்ச்சியா இருக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் உனக்கான நல்வழிகளை நான் காட்ட போறேன். உன் திட்டங்களை எல்லாம் வெற்றி பெறச் செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமா ஆக்கி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. நீ எதுக்காகவும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேணாம். எல்லாவற்றைக்கும் நீ ஆசைப்பட்டாலும் அது அனைத்தையும் பெறக்கூடிய தகுதியும் திறமையும் உனக்கு இருக்கு. நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைக்கிறேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன் பண தேவையும் கடன் நெருக்கடியும் உன் பிரச்சனைகளும் அனைத்தும் தெரிந்த நானே உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போறேன். என் அருளால உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உன் விருப்பப்படியே இருக்க போகுது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கஷ்டமும் கவலையுமா இருக்கே நினைச்சு புலம்பாதே. இப்போதே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன். உன் குடும்பத்தை பத்தியோ எதை நினைச்சோ நீ வருத்தப்படவே வேணாம். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை சரி பண்ணுவேன்.